பிரசாத்ன்னு ஒருத்தர கை காட்டப்படுது. அப்போ அவர் வந்து இவருக்கு மட்டும் கிடையாது. நெறைய திரையுலக பிரபலங்களுக்கு வந்து இந்த சப்ளை பண்றவரா இருக்காரு. அவரோட பின்னணி வந்து இந்த மாரி கட்சி ஒண்ணு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு தெரியும்? இப்ப இருக்க ஆளுங்கட்சி கூட அவருக்கு சப்போர்ட்டா இருக்கலாம். அப்போ இத தடுக்க கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்கு. நம்ம முந்தைய வீடியோல சொல்லியிருந்திருப்போம். சப்ளை பண்ணுறவங்களே கூடயே வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, அதுக்கு வந்துட்டு கிளைகளாக வந்துட்டு ஒரு பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களும் யாருன்னு பார்த்தா, அங்கே இங்கே சுற்றி பார்த்தா ஆளுங்கட்சியான திமுகவை சார்ந்தவங்கள தான் இருக்காங்க. அப்படின்னு இருக்கிறப்போ அவங்க எப்படி வந்துட்டு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க? அவங்க வந்துட்டு முக்கியமாகவே டாஸ்மாக் நடத்தி அவ்வளோ ஊழல் பண்ணுறவங்க. டாஸ்மாக்னு வெளியே போர்டு போட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. அவங்களுக்கு இந்த இந்த அண்டர்கிரவுண்ட் டீலிங்க்லாம் வந்துட்டு முக்கிய காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே திமுகவை சார்ந்தவங்களாக இருக்காங்க. ஸோ இந்த அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸையுமே அவங்க வந்துட்டு சைட் கேப்பில் வந்துட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது மூலியமாகவும் எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் வந்துட்டு மக்களிடையே வந்து ஒரு போதை பழக்கங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்குது. அது முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற மாணவர்களிடையே வந்து ரொம்பவே இந்த போதை பழக்கம் வந்துட்டு அதிகரிச்சிருக்கு.